இன்னைக்கு கொஞ்சம் குயிக் அப்டேட் வீடியோ தான் கைஸ். துலீப் ட்ராஃபியை பற்றி, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட செகண்ட் டெஸ்ட்டை பற்றி, ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ், டிஎன்பிஎல்லை பற்றி அண்ட் ஃபைனலி சிஎஸ்கே ஃபிட்னஸ் கேம்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை பற்றி பேச போகிறோம். இதுதான் கைஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட். ஸோ வாங்க அப்டேட்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஃபஸ்ட்டு துலீப் ட்ராஃபி வருவோம். துலீப் ட்ராஃபி அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஈஸ்ட் ஜோன் வர்சஸ் நார்த் ஈஸ்ட் ஜோன் மேட்ச் நடக்குது. ஈஸ்ட் ஜோன் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஜோன் ஃபாலோ என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 349 கிட்ட ட்ரையலே பண்ண வேண்டியது இருக்குது. ஆனஸ்ட்லி இந்த பொசிஷனில் இருந்து நார்த் ஈஸ்ட் ஜோன் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்தான். ஈஸ்ட் ஜோன் தான் மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் நார்த் ஈஸ்ட் ஜோன் ஏதாச்சும் கம்பேக் ஃபைட் ஏதாவது பண்ணுறாங்களான்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நார்த் ஜோன் வர்சஸ் வெஸ்ட் ஜோன் நடக்குது கைஸ். நார்த் ஜோன் இப்போ 171 லீடில் இருக்காங்க. நம்ம ருத்ராஜ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வரல. ஆனால் கைஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ருத்ராஜ் வந்துட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிக் இன்னிங்ஸ் வருமானு பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட செகண்ட் டெஸ்ட் என்னென்னா பார்ப்போம் கைஸ். இந்தியா வந்துட்டு மேசிவ் 500 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹியூஜ் லீடில் இருக்காங்க. இதில் வந்துட்டு படிக்கலும் ஜுரலும் செம பேட்டிங் ஆடினாங்க. ஸ்பெஷலி வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக ஆன மாதிரி இருந்தது. செம்ம பேட்டிங். ஆக்சுவலாக படிக்கல் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்தியாவோட பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டாக அவங்களால சர்வை பண்ண முடியுமா? ஆல்ரெடி 2 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. இந்தியா ஆல்ட மேட்ச் கம்ப்ளீட்டாக மேட்சை இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் ஸ்ரீலங்கா ஹோல்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா இந்தியா கம்ஃபர்டபுளாக இந்த டெஸ்ட்டும் ஜெயிக்கிறாங்களான்னு. தென் மீன்வைல் வந்துட்டு ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே, ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க முடியல பங்களாதேஷால். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பங்களாதேஷ் ஹிஸ்டாரிக் வின் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாலும், ஆனால் செகண்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா செம சீரியஸான கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸே இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் தான் இருக்குது. தென் டிஎன்பிஎல் அப்டேட் என்னென்னா கைஸ், மதுரை பேந்தர்ஸ் ஃபைனலுக்கு வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க. தென் திருச்சி கிராண்ட் சோலாஸ் வந்துட்டு இப்போ குவாலிஃபயர்ஸ் 2 ஆட போகிறாங்க. இப்போ எலிமினேட்டில் வந்து திருப்புரா தமிழன்ஸும் தென் கோவை கிங்ஸும் ஆடுறாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க குவாலிஃபை 2ல் வந்துட்டு திருச்சி கூட ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் வின்னர் வந்துட்டு ஃபைனலுக்கு போவாங்க. ஸோ டிஎன்பியோட கிளைமேக்ஸ் செம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பார்ப்போம் யார் ஃபைனலில் வராங்கன்னு. தென் ஃபைனலி எனக்கு இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்ச அப்டேட் என்னன்னா கைஸ், சிஎஸ்கே ஃபிட்னஸ் கேம்பில் அபினவ் முகுந்த் இருந்தாங்கன்னு நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இது அஃபிஷியல் கோச்சிங் அப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. பட் அபினவ் முகுந்த் சிஎஸ்கே கோச்சிங் ஆர் ஸ்கவுட்டிங் செட்டப்ல ஒரு ரோல் எடுத்திருக்காரோ அப்படின்னு வந்துட்டு தோணுது. ஆனஸ்ட்லி அது ஆனால் செம பாசிட்டிவான மூவாக இருக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. சேப்பாக் கண்டிஷன்ஸ் தெரியும், லோக்கல் பிளேயர்ஸை பற்றி தெரியும், டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பற்றி தெரியும், யங் டேலண்ட்ஸ் நிறைய பார்க்குறாரு. இதெல்லாம் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ரீசெண்டாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூவில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ரோலுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தார். லைக் ஐபிஎல்ல நான் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராட்காஸ்டிங்கில் இருந்தேன். ஸோ எனக்கு நல்லாவே அதை பற்றி நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஃபிட்னஸ் கேம்பில் அவர் இருந்ததா ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸாக எனக்கு தெரியல. இல்லைனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு கோச்சிங் ரோலில் ஏதாவது ஒரு ரோல் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்கவுட்டிங் ரோலாக இருக்கலாம்னு ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் இருக்குது. அவர் தான் அப்படின்னு வந்துட்டு எதுவுமே எங்கேயுமே வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லலை. சிஎஸ்கே செட்டப்பில் அபினவ் முகுந்த் மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு ஹியூஜ் ப்ளஸ் தான். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு யங் பிளேயர்ஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் சிஎஸ்கே சைட்லேருந்து வரலை. ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம், பார்ப்போம். சிஎஸ்கே கிட்ட இருந்து அபினவ் முகுந்தை பற்றி ஏதாச்சும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருமானு பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்து வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பெரிய ஸ்கோர் போடுவாரா? இந்தியா ஸ்ரீலங்கா ஈஸியாக டிஃபீட் பண்ணுவாங்களா? டிஎன்பிஎல் ஃபைனலுக்கு யார் வருவாங்க, வின் பண்ணுவாங்க? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபினவ் முகுந்த் சிஎஸ்கே கோச்சிங் ஆர் ஸ்கவுட்டிங் செட்டப்குள்ளே வந்தால் நல்ல அடிஷனாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்டுக்கு see you in the next video guys. Bye bye.